ஹாய். குரூப்பில் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. டார்கெட் எப்படிலாம் ஹிட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பார்ப்பீங்க. லாஸ்ட் வீக்கில் வந்து எக்ஸப்ட் ஐ திங்க் ஃப்ரைடே தவிர மற்ற எல்லா நாளுமே வந்து டார்கெட் ஹிட் ஆச்சு. அதுவுமே வந்து அக்யூரேட்டாக அந்த ஜோனுக்கு போய்ட்டு எப்படி ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூவாக டெலிகிராம் குரூப்பில் பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்க்குறதில்ல சில பேர் வந்து எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணி கேட்குறீங்க. நீங்கள் கொடுக்குற லெவல்ஸ்லாம் பர்ஃபெக்டாக ரீச் ஆகுது, பட் அது எப்போ எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எப்போ பை சைடு எப்போ செல் சைடு எங்களுக்கு தெரியல, அதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ப்ளனேஷன் தர முடியுமான்ற மாதிரி கேட்குறீங்க. ஓகே, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் நான் தரேன். இன்னொன்று வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, இந்த டக் ஆஃப் வார் ஜோன் அண்டு இந்த சர்க்கஸ் துப்பாக்கி இந்த ரெண்டுமே எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வேணும்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கேட்டீங்க. அந்த வீடியோ வாங்குறதுல இருந்த முனைப்பு வந்து வீடியோ உங்களுக்கு ரிசீவ் ஆன பிறகு அந்த முனைப்போ அந்த ஆர்வமோ இல்லாமல் இருந்ததாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலை. இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ரெண்டு வகையில் எடுத்துக்கிறேன். ஒன்று, உங்களுக்கு புரியல, இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து பெருசாக இதில் ஒன்றுமே இல்லைப்பா, சிம்பிளான வேர்ட்ஸில் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ இந்த சிம்பிளான வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, டெக்னிக்கலாக ஒரு அதாவது ஒரு வேர்டிங்ஸ் வந்து பவர்ஃபுல்லான வேர்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணலை, ஒரு பவர்ஃபுல்லான வேர்டிங்ஸ்லாம் வந்து இவர் சொல்லவே மாட்டுறாரு, ஜஸ்ட்டு ரெகுலரான டேர்ம்ஸில் வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு சொல்லி மேபி சில பேர் நினைக்கலாம். அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் கேட்குற ஒரே கொஸ்டின், இத்தனை வருஷமாக இந்த இதில் வந்து இந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க, யாரோ வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டடி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற அந்த டேர்ம்ஸ், லைக் இப்போ வந்து ஐசிடி நம்ம எடுத்துக்கிறோம். நீங்கள் ஐசிடியில் வந்து உங்களுக்கு ஏஎம்டி பற்றி பேசுகிறாங்க, அக்குமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மேனிப்புலேஷன் பற்றி பேசுகிறாங்க, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பற்றி பேசுகிறாங்க, பிரேக் ஆஃப் பேலன்ஸ், ப்ரைஸ் ரேஞ்சை பற்றி பேசுகிறாங்க, சிஇ பற்றி பேசுகிறாங்க, கன்சிக்வன்ஸ் என்க்ரோச்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து எஸ்எம்சி வந்துட்டோன்னா சப்ளை அண்ட் டிமாண்டை பற்றி பேசுகிறாங்க, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பற்றி பேசுகிறாங்க, ஆர்டர் பிளாக் பற்றி பேசுகிறாங்க, இம்பேலன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையா? டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தேவையா? நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தேவையா? உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமா, இல்லை வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு லெக்சராக மாற போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொஞ்சம் படித்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ அதை தாண்டி அதை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதை நான் சொல்கிறேன். இந்த ஐசிடியாக இருக்கட்டும், எஸ்எம்சியாக இருக்கட்டும், வேறு எந்த ட்ரேடிங் செட்டப்பாக இருக்கட்டும், சப்ளை அண்ட் டிமாண்டு, அப்படி இல்லைன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், என்ன வேணா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கோர் கான்செப்ட் லிக்விடிட்டி எங்கே இருக்குது, எந்த இடத்துல வந்து வால்யூமோட பை என்ட்ரி, வால்யூமோட செல் என்ட்ரி, எங்கே பெண்டிங் ஆர்டர் இருக்குது, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தானே. அதை உங்களோட லாங்குவேஜில் சிம்பிளாக கற்றுக்குங்க. இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஏஐ எல்லாத்துலேயுமே ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏஐயில் வந்து எதுக்கு வந்து நேச்சர் லாங்குவேஜ் வந்து வச்சுருக்கான். அது நீங்கள் எப்படி வேணால் பேசுங்க, உங்கள் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, உங்களோட லோக்கல் நேட்டிவ் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஏஐ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற அளவுக்கு அதை வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்? அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ப்ளஸ் ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்ரோச்சபிளாக இருக்கணும். ரொம்ப டெக்னிக்கலாக இருந்தால் பாமர மக்களுக்கு போய் சேராது. ஸோ அதே டெர்மினாலஜி, அதே மெத்தடாலஜி தான் எனக்காக நான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லித்தருவேன். என்ன கான்செப்ட் வேணால் இருக்கட்டும், என்ன மாதிரி நேம்ஸ் என்ன வேணால் இருக்கட்டும், அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம ப்ராஃபிட்டபுளாக மாறுறதுக்கு சார்ட்டை பார்க்கும்போது உங்களோட லாங்குவேஜுக்கு நீங்கள் கொண்டு வரணும். சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்களும் சார்ட்டு இந்த ரெண்டு பேருக்குள்ளே தான் வந்து டிஸ்கஷன் இருக்க போகுது. சார்ட்டு உங்கள்கிட்ட சார்ட் லாங்குவேஜில் பேசும், நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜை வச்சு சார்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது சார்ட் லாங்குவேஜ். அந்த சார்ட் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டிங்ஸை உங்களால் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுமோ
அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பேசிஸில் தான் நானுமே சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணால் தான் அது பெஸ்ட்டான கோர்ஸு, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணலன்னா அது வந்து வேஸ்ட்டு அப்படிலாம் நினைக்காதீங்க. எப்போவுமே சிம்பிளிஃபிகேஷன் தான் உங்களுக்கு பை ஹார்டாக மனசில் நிற்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று பொதுவாக சொல்லுவாங்க, உனக்கு வந்து கனவு எந்த லாங்குவேஜில் வருதோ அதுதான் உன்னோட தாய்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, உன் ஆழ் மனசில் எது ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆகும்? உன்னோட தாய்மொழி தான். ஸோ அந்த நேச்சர் லாங்குவேஜை உனக்கு ஈஸியாக புரியறதுக்காக இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் தேவையானா? எஸ். இன்னுமே சில பேர் வந்து அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸு அது இது யூஸ் பண்ண தான் பெரிய இதுவாக நினச்சிக்கிறாங்க. பட் உள்ளே இருக்கக்கூடிய கான்செப்ட் அது ஒர்க் ஆகுதா இல்லையா அதை மட்டும் பாருங்கள். மற்ற விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இதை வந்து நான் வேறு ஒரு டேர்மில் சொல்லுவேன். இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூனா என்னென்ன. ஆப்ஷன்ஸில் பையர்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ட்ரேடு, ஒரு ப்ரீமியம் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ இருக்குது, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேடு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டான ட்ரேடர். அதை விட்டுட்டு ஓகே பை சைடு லிக்விடிட்டி வந்துச்சுப்பா, நான் கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு ப்ரீமியம் ஸ்ட்ரைக் எடுப்பேன்ப்பா அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அது உங்களை விட வந்து ஒரு லூசர் யாருமே இருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல ஏன் இன்ட்ரின்சிக் எக்ஸ்ட்ரின்சிக் பற்றி பேசுகிறேன்னா, இன்ட்ரின்சிக் அப்படிங்கிறது ரியல் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக்ன்றது ஜஸ்ட்டு ஒரு மேலே பூசப்பட்ட ஒரு முலாம் தான். அந்த முலாமை பார்த்து நம்பிடாதீங்க. உள்ளே வந்து கண்டென்ட் என்ன இருக்குதுன்றதை பாருங்கள். இந்த இன்ட்ரின்சிக் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ பற்றி நான் டீட்டெயிலாக ஆப்ஷன்ஸ் பற்றி ஒரு சீரீஸ் ஆரம்பிப்பேன். அப்போ வந்து இதோட ரியல் எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, ஏன் நம்ம பை என்ட்ரியோட செல் என்ட்ரி எடுத்திருந்தால் ப்ராஃபிட்டபுளாக இருந்திருப்போம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சிம்பிளான டேர்மில். நீங்கள் போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போது உங்கள் முன்னாடி வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அதில் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஜோன்ஸு இங்கே கொடுத்துட்டேன். காலையிலேயே வந்து எஜுகேஷன் பர்பஸ் இன்றைக்கி வந்து மார்க்கெட் 95% ப்ராபபிலிட்டி இருக்குது கேப் அப் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ எத்தனை மணிக்கு போட்டிருந்தேன்? 8:52க்கு போட்டிருந்தேன். இதை எங்கேருந்து நான் எடுக்கிறேன்? சிம்பிள். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், கிஃப்ட் நிஃப்டி நம்ம பார்ப்போம், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பார்ப்போம். அந்த மார்க்கெட்டோட ரெப்ரசன்டேஷனாக இந்தியன் மார்க்கெட்டில் சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி கேப் அப் ஓப்பன் ஆகும்னு சொன்னோம் 95%. அதே மாதிரி கேப் அப்பு அதுக்கப்புறம் ஹையை வச்சுக்கிட்டு பாட்டமில் வந்து க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் மொத்தமாக இங்கே எல்லாம் ஸ்ட்ரென்த் இருந்ததோ அதே ஸ்ட்ரென்த்தை இங்கே முடிச்சு விட்டுச்சு. ஸோ விச் மீன்ஸ் இங்கே வந்து புதுசான மார்க்கெட் ஆர்டர்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதும் நான் வந்து இங்கே போட்டிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? எஸ்டர்டே பெண்டிங் ஆர்டர் டேக்கன் ஆஸ் ஆஃப் 9:35, நோ நியூ வால்யூம், ஸோ நோ என்ட்ரி, ஜஸ்ட் வாட்ச் ஃபார் நியூ வால்யூம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இதை பார்த்துட்டு நீங்கள் உடனே என்ட்ரி எடுத்துடக்கூடாது. அதாவது இந்த கேண்டிலை பார்த்ததுமே ஓகே ஹையை கட் ஆகிடுச்சு, கட் ஆகிற மாதிரி இருக்குது, இங்கே போயிட்டு என்ட்ரி எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மெசேஜை நான் போட்டேன். ஓகே, இதை பார்த்துட்டு அப்புறம் அடுத்த கேண்டில் ஹை கட் ஆகி மேலே க்ளோஸ் ஆச்சு. அடுத்த கேண்டிலே வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு சர்னு கீழே வந்துடுச்சு. இங்கே ஏன் ரிஜெக்ஷன் கொடுத்தது? சிம்பிளாக நான் சொல்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி ரிஜெக்ஷன் கொடுக்குற இடத்துல இன் ஃப்யூச்சரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்களே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு. ஓகேங்களா? இது 5 மினிட்ஸ் சார்ட்டில் இருக்கும். இங்கேருந்து நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போகிறேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போனதும் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சப்ளை ஜோன் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே பாருங்கள். ஒரு ட்ராப்பு, 3 பேஸ் கேண்டில், சரி 4 பேஸ் கேண்டில் கூட வச்சுக்கோங்க. 4 பேஸ் கேண்டில் வச்சுக்கிட்டு மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே வந்தது ரிக்கவர் ஆகிட்டு மேலே போனது, ப்ராப்பரான இந்த சப்ளை ஜோனுக்கு போனதும் அடுத்த நாள் ட்ராப்பு. இதை பற்றி
நான் வந்து டக் ஆஃப் ஆர் ஜோன்லேயுமே பேசியிருப்பேன். அது பெரிய ஜோனு. அதே மாதிரி இன்ட்ராடேக்கான இந்த ஒரு ஜோன். ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வருது. ஓகே, இங்கேருந்து ஏன் வரணும்? ஏன் இங்கேருந்து வந்துடக்கூடாதா? இங்கேருந்து வந்துடக்கூடாதா? இங்கேருந்தே வந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பை என்ட்ரிக்கு அப்புறம் மேலே போச்சு. செகண்ட் ஜோன் இங்கே இருக்குது. ஏன் இந்த செகண்ட் ஜோன்லேருந்து வருது? திரும்ப 5 மினிட்ஸ்க்கு போகிறேன். அந்த 1 டேக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஜோன். ஃப்ரெஷ்ஷான ஜோன்னு என்னது? அது வரைக்கும் மார்க்கெட் அந்த ஜோனுக்கு வந்தே இருக்கக்கூடாது. அதுதான் இந்த ஜோன். இந்த ஜோனை நான் இப்படி மார்க் பண்ணுவேன். ஒரு ரேலி, அதுக்கப்புறம் 3 பேஸ் கேண்டில், ட்ராப்பு, கண்டினியூஸ் ட்ராப். இந்த ட்ராப் பாருங்கள், இதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே இந்த 1 டே டைம் ஃப்ரேம்குள்ளே இதுக்கு மேலே ஏதாச்சும் ப்ராப்பரான ஜோன் இருக்கா? இங்கே ஒரு ஜோன் இருக்குது, பட் இது டெஸ்டடு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்குள்ளே, இந்த பாக்ஸ்லேருந்து இந்த பாக்ஸ்குள்ளே வேறு ஏதாச்சும் ஃப்ரெஷ்ஷான ஜோன் இருக்கா? நல்லா பாருங்கள். அதாவது மார்க்கெட் வந்து இன்றைக்கி மார்க்கெட் இங்கே வரத்துக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் ஃப்ரெஷ்ஷான ஜோன் இருக்கா? இல்லை. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ பாருங்கள், மார்க்கெட் இன்னும் இந்த பாக்ஸ்குள்ளே வரல, உள்ளே வர ட்ரை பண்ணுது, ரிஜெக்ஷன். திரும்பவும் தள்ளி வச்சு பார்க்குறோம், இங்கே உள்ளே வச்சு பார்க்குறோம். இங்கே வச்சு பார்க்கும்போது இங்கே ஏதாச்சும் ஜோன் இருக்கா? சப்ளை ஜோன் ஏதாச்சும் இருக்கா? இல்லை. பட் ஸ்டில் ஏன் ரிஜெக்ஷன் கொடுக்குது? இதுதான் வந்து லொக்கேஷன் ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஸ்டடியில் நம்ம பேசியிருப்போம். இந்த லொக்கேஷன் ஜோன்லேருந்து ரியாக்ஷன் ஆகக்கூடிய ப்ரைஸ் வந்து 90% ஆஃப் த டைம் வந்து மார்க்கெட் நமக்கு திரும்பவும் ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறது நம்ம ஸ்டடியிலே நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இப்போது திரும்பவும் 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டேன். இந்த 5 மினிட்ஸை வந்து இப்படி ட்ரா பண்ணிவிட்டு நமக்கு இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரி ஜோனை நம்ம எடுக்கணும். ஏன்னா இது சப்ளை ஜோனு. அந்த சப்ளை ஜோனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரியை நம்ம எடுக்கிறோம். இந்த என்ட்ரி இருக்குல்ல, இந்த என்ட்ரி வந்து இங்கேருந்து இந்த சப்ளை ஜோன் ப்ராப்பரான ரேலி, 3 பேஸ் கேண்டில், ட்ராப்பு, கண்டினியூஸ் ட்ராப்பு. இந்த கண்டினியூஸ் ட்ராப்பு எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள், இவ்வளோ தூரம் போயிருக்கு. இவ்வளோ தூரம் போனதோட பவர் பொட்டென்ஷியல் வந்து கொஞ்சமாச்சு இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எடுப்புலேயே வந்து மார்க்கெட் உடச்சிடாது. ஏன்னா இவன் தான் இந்த செல்லிங் ப்ரெஷருக்கு காரணமாக இருந்தது. யார்? இந்த ஜோன் தான். அதனால் மார்க்கெட் இங்கே போனதும் என்ன தான் பவர்ஃபுல்லாக கேப்பை போனாலுமே மார்க்கெட் சடனாக கீழே இறங்கி கீழே வந்துட்டுருக்கான். அவன் வர்றதுக்கு ஒரு ரீசன் வேணும். என்ன ரீசனு? எஸ்டர்டே வந்து இவன் கேப் வச்சுட்டு போயிருக்கான். அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். அந்த கேப்பை நீங்கள் இப்படி போட்டு பாருங்கள். இங்கே வந்து ஒரு ப்ராப்பரான க்ரீன் கேண்டிலாக இருக்கும். அந்த க்ரீன் கேண்டிலோட பாடிக்கு கீழே வந்து அவனோட ஓப்பனிங் வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த கீழேயுமே வந்து டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டி எங்கே இருக்கோ அதை தேடி தான் மார்க்கெட் ஓடும். ஓகேங்களா? ஒரு மேக்னெட் மாதிரி. ஓகேவா? எங்கே லிக்விடிட்டி இருக்கோ அந்த இடத்துல மார்க்கெட் போகும். அங்கேருந்து லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு, லிக்விடிட்டி இஸ் நத்திங் பட் அவங்களோட பெண்டிங் ஆர்டர்ஸ் ஆர் பெண்டிங் ப்ளஸ் அடிஷ்னல் நியூ ஆர்டர்ஸ். ஓகேங்களா? நியூ ஆர்டர்ஸ் வர்றது மார்க்கெட்டில் யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ அதனால தான் மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் மாதிரி காட்டினாலுமே ப்ராப்பரான இந்த சப்ளை ஜோனில் போயிட்டு அங்கேருந்து ட்ராப், கண்டினியூஸ் ட்ராப். ஸோ ஏன் இந்த இடத்துல வந்து நான் நோ நியூ வால்யூம் அப்படின்னு போட்டேன் அப்படிங்கன்னா, இந்த கேண்டிலை பார்த்ததும் நமக்கு, அதாவது கேண்டிலை கண்ணால் பார்க்கும்போது இது எப்படி தெரியுது? 80% பாடி இருக்குப்பா. இருங்க, இதெல்லாம் டிலீட் பண்ணி 80% பாடி இருக்குப்பா. விச் மீன்ஸ் பை டிஃபால்ட்டாக இதோட பேர் என்னது? எக்ஸைட்டிங் கேண்டில். பட் இந்த எக்ஸைட்டிங் கேண்டில், இந்த கேண்டில் வந்து எக்ஸைட் ஆகிற அளவுக்கு, எக்ஸைட் மீன்ஸ் இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோனை விட பவர்ஃபுல்லாக இங்கே க்ளோஸ் ஆகிருக்கா? கிடையாது. இந்த பவருக்கு ஏற்ற அளவுக்கு இங்கே பவர் காட்டியிருக்கா? கிடையாது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது, இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்க்கும்போது இது என்னது? ஒன் ஆஃப் த பேஸ் கேண்டில். இது பேருக்கேனா எக்ஸைட்டிங் கேண்டிலாக இருக்கலாம். பட் இந்த ஜோனுக்குள்ளே இது ஒன் ஆஃப் த எக்ஸைட்டிங் கேண்டில். ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி குரூப்பில் போட்டிருந்தோம், இங்கே என்னது?
இங்கே வந்து நமக்கு எஸ்டர்டேவோட பெண்டிங் ஆர்டர் எடுத்துச்சு. எஸ்டர்டே வந்து டார்கெட் அச்சீவ் ஆகாமல் பை சைடில் இருந்தது. ஆர்டர் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இங்கே இருக்கிற பெண்டிங் ஆர்டர் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஃபர்தராக கீழே விழுது. ப்ளஸ் இங்கே வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன், இதை வந்து ஒரு இன்டெசிஷன் கேண்டலாக பேஸ் கேண்டலாக நான் பார்க்குறேன் அப்படின்னு. அந்த பேஸ் கேண்டலாக பார்க்குறதுக்கான மெயினான ரீசன் இங்கே பாருங்கள். மார்க்கெட் நேற்று இங்கே க்ளோஸ் ஆச்சா, நான் இங்கே வைக்கிறேன்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வந்து லைன் இங்கே தெரியும். ஓகேங்களா, இங்கே இருக்கா, இங்கேருந்து மார்க்கெட் வந்து இங்கே க்ளோஸ் ஆச்சு. அந்த க்ளோஸிங்கை தான் நெக்ஸ்ட் டேவோட ஓப்பனிங்காக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஏன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரெண்டுமே அவங்களோட கையில் இருக்கிறதால அந்த க்ளோஸிங்குமே அவங்க தான் டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அந்த க்ளோஸிங்கை நான் ஓப்பனிங்காக எடுத்துக்கிட்டு இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஆல் த வே ஹைக்கு இங்கே போயிருக்கு. கரெக்டாக இந்த இன்னியோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலுக்கு நேராக பாருங்கள், மேலே போனது கீழே டவுனில் வந்திருக்கா, டவுனில் வந்து இன்னியோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட லோவை பாருங்கள் வந்திருக்கா, வந்தது எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது இதில் பாடி இருக்கிறது எது, இது மட்டும்தான் பாடி. ஓகேவா, இது மட்டும்தான் பாடி, மற்றது எல்லாமே விக்கு மேலேயும் கீழேயும். இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, இது எல்லாமே பேஸ் கேண்டில். ஸோ அந்த பேஸ் கேண்டில் வரும்போது என்ன நடக்கும், பேஸ் கேண்டிலில் மேலே போகிற மாதிரி இருக்கும் சர்க்கஸ் துப்பாக்கி. பட் மேலே சப்ளை ஜோன் இருந்தால் அங்கேருந்து உடச்சிட்டு கீழே வரும். கீழே வர்றதுக்கான ரீசன் கேப் இருக்குது, அந்த கேப்பை ஃபில் பண்ணி ஆகணும். ரெண்டாவது செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, வந்தாகணும். இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர் நீங்கள் கண்ணால் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா ஓகே, இந்த ஃபேக் பிரேக் அவுட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஈஸியாக. ஓகேங்களா, இது பெருசாக வந்து ஒரு கம்ப சூத்திரம்லாம் இல்லை. சார்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, சார்ட் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது தான். இது ஏதோ வந்து நம்ம மார்க்கெட் முடிஞ்ச பிறகு சொல்கிற கேட்டகரி நம்ம கிடையாது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஜோன்ஸை வந்து நம்ம சொல்லிவிடுவோம். அந்த ஜோன்ஸில் எப்படி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிவிடுவோம். லாஸ்ட் வீக் உங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது. அந்த வீடியோஸ், அந்த வாய்ஸ் நோட்ஸு, அந்த இமேஜஸ் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் அங்கே வரோன்றதுக்கு அதுக்கு முன்னாடியே நம்ம கான்ஃபிடண்ட்டாக சொல்லணும். ஜஸ்ட்டு போகிற போக்கில் சொல்லாமல் கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருப்போம். இந்த குரூப் ஆக்டிவாக நம்ம வந்து எல்லாருமே ஆக்டிவாக மெசேஜ் பண்ணுற மாதிரி தான் ஒரு குரூப். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் பல இன்ஃபர்மேஷன்ஸோடு நான் இன்னொரு வீடியோவில் வரேன். தேங்க்யூ ஸோ மச்.